ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கீதா. நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ரெசிபி தலன் தக்காளி சோறு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வறுபட்ட உடனே 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கிள்ளி. நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, காஞ்ச மிளகாய் மட்டும்தான். 10 பல் பூண்டு சேர்த்து 6 பெரிய தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வதக்குனா சீக்கிரம் வெந்துடும். நல்லாவே வதங்கிட்டுருக்கு. நல்லா தொக்காகிற வரையும் வதக்கி விடணும். பக்கத்தில் சாதம் வெந்துருச்சு, தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடுறேன். தக்காளி தொக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. வடித்த சாதத்தை மொத்தமாக சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டால் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் எப்போ இந்த தக்காளி சாதம் ரெடி பண்ணாலும் 1 மணி நேரம் கழித்து தான் சாப்பிடுவேன். உப்பு, காரம், புளிப்பெல்லாம் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி பண்ணிவிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.